பிக் பாஸ் நேத்து எபிசோட்ல ஒரு விஷயத்த கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அது மறைக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி ஒருத்தர் நமக்கு மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அப்படி என்ன கட் பண்ணி தூக்கிட்டாங்க, என்ன மறைக்கப்பட்டதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் இன்னொரு பக்கம் ஐப்பும் போட்டிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணிடுங்க மக்களே, தயவு செய்து. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று அந்த ஒரு பிராங்க் மேட்டரில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் இல்லையா உங்ககிட்ட. ஸோ ஒரு பக்கம் ரெட் கார்டை வச்சு ஒரு பிராங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் கோத்து விட்டுருப்பாரு, யாரு பிரஜன் கோத்து விட்டு வேடிக்கை பார்த்துருப்பாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. அந்த கேட்டகரியில் இது ரெண்டுமே நமக்கு காட்டப்படவில்லை. ஒன்று, அதில் ரெட் கார்டு பிராங்க் அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா பிராங்க் பண்ணி நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்களாடா, நாங்கள் உங்களை ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி பண்ணியிருக்காராம் அப்படின்றவர். அந்த விஷயம் எபிசோடில் காட்டப்படவில்லை. அது சூப்பராக இருந்துச்சு அப்படின்றது நேற்று நம்ம லைவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே கமெண்ட்டை போட்டிருந்தாரு. ஸோ உண்மையாகவே நடந்திருக்குது அப்படின்றது தான் தகவல். நானும் நினச்சேன், ஒரு வேளை அது ஃபேக்காக இருக்கும், சும்மா ஏதாவது ஒரு பொருளையை கிளப்பி விட்றாங்க, இதெல்லாம் பண்ணி விட்றாங்கன்னு நினச்சா அது உண்மையாகவே நல்ல செக்மெண்ட்டாக இருந்திருக்கான். அதை காட்டாமையே கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. ஏன் அப்படின்றது எனக்கு தெரில. ஏன்னா ஒரு நல்ல இது போட்டாவே அழகாக வியூஸ் ஏறி இருக்கும், இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதை கட் பண்ணி தூங்குற அளவுக்கு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சீசன் அல்டிமேட் இருக்கும், பிக் பாஸ் அல்டிமேட்னு ஒரு சீசன் நடந்துச்சு. அந்த அல்டிமேட் சீசனில் பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸை கமல் சார் இப்படி தான் பண்ணுவார். பாலாஜி முருகதாஸ் ஒரு பிராங்க் கால் ஃபோன் பண்ணிவிட்டு ஸ்பாட் எவிக்ஷன்ற மாதிரி கிணித்தாவெல்லாம் கூப்பிட்டு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இட் இஸ் எ பிராங்க்னும் போது செம காண்டாயிடுவாங்க. இதெல்லாம் பிராங்க் பண்ணுற விஷயமா, இது பண்ணுற விஷயமா அப்படிங்கிற மாதிரி செம காண்டாயிடுவாங்க இல்லையா. காண்டாயிட்டு அது ஒரு நல்ல ஹிட், அந்த பிராங்க் சூப்பர் ஹிட்டு தான். அது வீக்கெண்ட் எபிசோடில் இவர், நீங்கள் மட்டும் தான் ப்ராங்க் பண்ணுறீங்களா, நாங்களும் ப்ராங்க் பண்ணுறோம், பாலாஜி பொட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி டோர் வரையும் டோரை திறக்கிற மாதிரி போயிட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க அழகாக, ப்ராங்க்ன்ற மாதிரி கமல் சார் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணதா சொல்கிறாங்க. அது ஏன் எபிசோடில் காட்டல, அது போட்டிருந்தா பயங்கர ரீச் ஆகிருக்குமே, வேறு லெவலாக போயிருக்குமே அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. கடைசியில் இப்படி பண்ணி அதை ஒரு விஷயத்தை நல்லா பண்ணி எபிசோடில் காட்டாமல் விட்டால் என்னதான் சொல்கிறது நான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் குறிப்பாக அந்த ரெட் கார்ட் அப்படின்ற மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது கமருதீனுக்கு ரோஸ்ட் விழுந்ததாக தான் வந்துச்சு நமக்கு. அந்த ரோஸ்ட் இன்னிக்கா இல்லை அந்த ரெட் கார்டு டாபிக் ஒன்று வந்தது, அது இன்னிக்கா அப்படின்றது எனக்கு டவுட்டில் இருக்குது. அந்த ஒரு டாபிக் மட்டும் ஓகே. எல்லாமே அப்டேட்ஸ் மிக்சடாக வந்ததால் நமக்கு ஒரு பக்கம், நான் சொன்ன அப்டேட்ஸ் ஒரு பக்கம் இன்னைக்கு கரெக்டாக இருக்கும். காலையிலேயே வீடியோ போட்டது இது ஒன்று. இது மறைக்கப்பட்டிருக்கு, இது காட்டப்படவில்லை அப்படின்றது தான் மெயின் சோர்ஸ் சொன்ன தகவல் மக்களே. அப்புறம் நேற்று எபிசோடில் எனக்கு இன்னொரு மாற்று கருத்து இருக்குது. என்னென்னா வைல்டு கார்டை இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிரஜனாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் திவ்யாவாக இருக்கட்டும். திவ்யா ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லலை, அதுக்கு அப்படியே சிம்பிளாக அவர் கடந்து போனது ஒரு நம்ம காதை கொடுத்து கேட்கணும். திவ்யாவுக்கு அந்த ஒரு இஷ்யூ இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது மக்களே எனக்கு. ஏன்னா கேட்குறதுல சம்டைம்ஸ் இவங்க திரும்பன்னு கேட்குறாங்க. ஒரு பிக் பாஸ் கிட்ட அன்றைக்கி முதல் நாள் போகும்போது கூட பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாரு, ஹவுஸ் மேட்ச்க்கு எல்லாருக்கும் கேட்டிருக்கோம். அவங்க கேட்கும்போது கூட கேட்காத மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. பிக் பாஸ் சொன்னது காதில் விழாமையே ஒரு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு இடம், இன்னொரு பக்கம் இது ஒரு இடம்னு நினைக்கிறேன். நீ விஜய் சேதுபதி பேசும்போது கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி இருந்துட்டு அந்த ஆட்டிடியூடும் எனக்கு பிடிக்கல சுத்தமாக. அப்படியே நின்றுக்கிட்டு ஏதோ ஒரு மைண்டு ஸ்டக் ஆயிடுச்சு, பிளாங்க் அவுட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. இந்த ஒரு விஷயமும் அங்கே பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ சம்திங் அபவுட் அவங்களுக்கு ஏதோ கேட்குறதுல ஏதோ இஷ்யூ இருக்கோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம 2-3 இன்சிடென்ட்டில் இதை பார்க்க முடியுது. ஒரு இன்சிடென்ட்னா பரவாயில்ல, அன்னைக்கு பிக் பாஸ் பேசும்போது ஒரு வாட்டி, இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல 2, அந்த இடம் கரெக்டாக எந்த பிளேஸ்ன்னு தெரில. 2வது வாட்டி கான்டெஸ்டன்ஸ் பேசும்போது 2வது வாட்டி, இப்போது விஜய் சேதுபதியோட 3வது வாட்டி. ஸோ இதுவும் இந்த 3 வாட்டி இப்படி நடக்கும்போது சம்திங் ஏதோ இருக்குதே, இடிக்குதே அப்படின்ற மாதிரி தோணுது. அதில் குறிப்பாக அவங்க பிளாங்க் அவுட் ஆகிட்டே இதெல்லாம் ஓகே. பதில் சொல்லும் போது கூட தடுமாறினதையும் தயக்கம் வந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வேணுத்துக்கிட்டே இதை கொஷின் அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியே எனக்கு தோணுது. பட் ஸ்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்றது எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது அப்படி தோணுதான்றதை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா அது ஒரு 3 இன்சிடென்ட்ஸில் பார்க்குறேன். ஒரு இன்சிடென்ட்னா கூட பரவாயில்ல, சரி ஏதோ ஒரு இதில் மறந்துட்டேன். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி 3 நாள் நடக்கும்போது ஸோ சம்திங் ஃபிஷி அப்படின்றது டவுட் ஆகுது திவ்யா கணேசன் மேலே அப்படின்றது எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் நிறைய கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க,
அவங்களுக்கு வந்து அந்த மந்த்லி இஷ்யூ இருக்குது, இதெல்லாம் இருக்குது, கிராம்ஸ்லாம் இருக்குது, இதனால் இப்படி ஸ்டக் ஆகிருப்பாங்கன்ட்டு. அது வீக் டேஸில் அந்த டாஸ்க் அப்போ வந்துச்சு, ஓகே. பட் வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண வீக்கெண்டுன்னு வரும்போது கேள்வி கேட்கும்போது நம்ம ரெடியாக இருக்கணும்ல, அது கரெக்டாக கேட்கும்போது கரெக்டான பதில் சொல்லணும்ல. எங்கே அவங்க ஸ்டக் அவுட் ஆகிருப்பாங்கன்னு வச்சுங்க, பார்வதியும் திவ்யாவையும் கம்பேர் பண்ணாங்கல்ல, அந்த கம்பேரிஷன்லேயே அவங்க அவுட் ஆகிருப்பாங்க. ஏன்னா 2-3 பேர் கம்பேரிஷன் பண்ணதுலேயே கம்ப்ளீட் ஜோன் அவுட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு மாட்டிக்கிட்டாங்க. அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரோஸ்ட் பண்ணியிருக்கணும் திவ்யாவை, அது ரோஸ்ட் பண்ணாமல் விட்டா தவறுன்றேன். ஏன்னா அவங்க சொன்னதே ஹெவியாக கான்ட்ரடிக்ட்டு. அதை வந்து நீங்கள் இப்போ ரோஸ்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்து திவ்யா கேமில் மாற்றம் நடக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.